நல்லா இருக்கு. ஆனால் ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் வாசமாக இருக்கு, துவைக்காம இருக்கு, வாசமாக இருக்கா. நாங்களாம் இப்போ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஃபோட்டோ எடுத்ததுல சூப்பரான நான் தான். வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிவிஜி. நம்ம இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்கோம். ஜெய்ப்பூரில் ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வ்ளாக் பண்ண போகிறோம். நம்ம பாடி ஷாப்பர் வந்து நைட்டில் தான் பண்ணோம். ஸோ இந்த டைம் இன்றைக்கி பகலில் போகிறோம். நம்ம கூட கொஞ்சம் மலையாளிஸ் இவங்க வந்து ப்ரோ, உங்கள் பேர்? ராஜேஷ், சஜித், கிஷோர். சரி, ஓகே. இவங்க கூட தான் இந்த டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடி ஷாப்பர், அப்புறம் கொஞ்சம் பிளேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்களாம் மலையாளிஸ், கேரளாவிலேருந்து இங்கே வந்து ஒர்க் விஷயமாக இங்கே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம மெட்ரோவில் தான் ஃபஸ்ட்டாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மெட்ரோ இஸ் கம்மிங், வாங்க போகலாம். இதோட பெனிஃபிட் என்னன்னா, நம்ம மெட்ரோவில் எந்தெந்த ஸ்டாப்புக்கு வருதுன்னு சொல்லிட்டு ரெட் கலர் பிளராக எரியுதுல. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. இன்னும் 3 வந்து கிராஸ் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம பாடி ஷாப்பர் தான் போகணும். ஸோ மெட்ரோவில் இது ஒரு பெனிஃபிட். யாருக்கு தெரியாதவங்க வந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிங்க் ஆஃப் சிட்டி. ஸோ பாருங்க, ஃபோட்டோ ஷூட் நடக்குது, தெரியுதா? ஸோ இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் தான் இருக்கும். பழைய காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் வாழ்ந்த இடம். ஸோ இந்த இடம் எப்பயுமே இந்த க்ரௌடாகவும் டிராஃபிக்காகவும் தான் இருக்கும். அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த பில்டிங்ஸ் தான். இந்த பில்டிங்குள்ளே தான் அவங்களோட வீடு, ஸோ ஷாப்பு எல்லாமே இங்கே இருக்கும். மேக்ஸிமம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. மார்னிங் டைம்லேயே வந்துடுவாங்க, அப்புறம் ஈவினிங் டைம் தான் வருவாங்க. ஏன்னா மார்னிங் டைமில் க்ரௌடு கம்மியாக இருக்கும், ஈவினிங் டைமில் க்ரௌடு அதிகமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கும். இதுதான் கோவில். மார்னிங் ஃபுட்டு இங்கே தான். இது என்னன்னு தெரியலையே. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பூரி தான். ஸோ அன்னைக்கும் பூரி ஃபஸ்ட்டு சாப்பிடலாம். பாருங்கள், பஸ் ஸ்டாப் பாருங்க. நம்ம ஜல்மஹால் பார்க்க வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடி ஷாப்பூர் அது பார்த்தோம். அது முடிச்சுட்டு இப்போ ஜல்மஹால் இருக்குது போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு இது என்ன விஷயம்னா, ஒரு சுற்றி கடல் மாதிரிங்க. ஃபுல்லாக ஒரு ஏரி. அந்த ஏரிக்குள்ளே சென்டரில் அந்த மஹால், அந்த அரண்மனை இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் போய் பார்க்க வந்துட்டோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். பட் இந்த ராஜாலாம் இப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்களாம் நம்மள. ஸோ இந்த இடத்த தான் விசிட் பண்ண வந்தோம். ஆமாம்ல. இங்கேருந்து வாங்கி போகிற சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு அந்த மீன்லாம் நிறையா வரும். ஸோ இங்கே பாருங்கள், போட்டதெல்லாம் மீன் சாப்பிட்டுட்ருக்கு. வாங்க அந்த மீன்லாம் பார்க்கலாம். பட்டு சாம பசங்க, இதுதான் இந்த விஷயம். கடலில் ஒரு ஏரிக்குள்ளே ஒரு இந்த அரண்மனை. இங்கே பாருங்க, இதை வந்துட்டு இங்கே உள்ள இந்த மீனுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு. ஸோ நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு தாங்க எல்லோரும் இங்கே வராங்க. ராஜாதி ராஜா ராஜகம்பீரா எப்படி இருக்கு? அவர் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. துவைச்சானுங்களான்னு கேட்டிங்களா? ராஜாதி ராஜாவுக்கு 2 இங்கே பாருங்க. How do you feel? சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் நல்லா இருக்கு. ஆனால் ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் வாசமாக இருக்கு, துவைக்காமல் இருக்கு, வாசமாக இருக்கா. உங்களோட ஃபீல்? யா. ஸோ நாங்களாம் இப்போது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. எப்படி இருக்க? ராஜஸ்தான். ஸோ ராஜா மாதிரி இருக்குண்ணா. ராஜஸ்தான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குண்ணா. ஸோ இந்த இடத்த விசிட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் விசிட் பண்ணிட்டோம்.
இதை பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தான் இங்கே விசிட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 900 ரூபா பிடிங்கிட்டானுங்க. நாங்கள் 4 பேரும் 4 ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோக்கு 50 ரூபான்னு தான் சொல்லி கூப்பிட்டோம். சரி எல்லோரும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் 4 ஃபோட்டோ போட்டு கொடுத்துட்டான். அதில் வந்துட்டு 800 ஆச்சு. அது இல்லாமல் குரூப் ஃபோட்டோ 900 ரூபா கேட்டாங்க. ஸோ 900 ரூபா கொடுத்துட்டோம். நம்மளால் அவன் தான் நம்மளை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம அவனை ஏமாற்றக்கூடாது. நான் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான ஸ்பாட் போகிறோம். அடுத்து எங்கே போகிறோம்? அமர் ஃபோர்ட். அமர் ஃபோர்ட் போகிறோம். அதில் என்ன ஃபேமஸ்? ஃபோர்ட்டு தான் ஃபேமஸு. ஸோ அதோட ஸ்பெஷல் என்ன? ஸ்பெஷல் வந்து ராஜாவோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த ஜெய்ப்பூரோட முதல் தலைநகரம். ஓ ஜெய்ப்பூரோட முதல் தலைநகரம் அங்கே தான் முதல்ல இருந்தது. இப்போ தான் இங்கிட்ட இப்போதான் அந்த சேஞ்ச் ஆயிருக்கு. சிட்டி பேலஸுக்கு மாறி. ஓகே. இப்போ தான் அந்த பிங்க் சிட்டிக்கு மாறி இருக்கு. ஸோ ராஜஸ்தான் ஜெய்ப்பூரோட முதல் தலைநகரம் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த தான் விசிட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஃபோட்டோ எடுத்ததுல சூப்பரான நான் தான். நாங்களாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, இவர் மட்டும் தான் ராஜா. ஸோ சூப்பராக இருந்தார் இவர் தான். உங்களோட போஸ்ட் தான் அதில் ஹைலைட்டு. கால் மேலே அந்த இது மேலே தூக்கி வச்சார் பாருங்க காலை.